ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். தியானம் என்றால் கண்களை மூடிக்கொண்டு உட்காருவது மட்டும் அல்ல, மனதை இறைவனை நோக்கியும் நம் உண்மையான இயல்பை நோக்கியும் திருப்புவதே தியானம். ரமண பகவான் சொல்கிறார், நான் யார் என்ற கேள்வியே தியானத்தின் இதயம். நாம் உலகத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நான் யார் என்று உள்ளே திரும்பி பார்ப்பதில்லை. மனம் அமைதியாகும் போது நம் உண்மையான இயல்பு வெளிப்படுகிறது. உண்மையான இயல்பு இறை இயல்பாகும். ஷிரடி சாய்பாபா கூறுகிறார், மனம் கடல் அலையைப் போல எப்போதும் அலைகிறது. தியானம் அந்த அலைகளை அமைதிப்படுத்துகிறது. அப்போது கவலை குறைகிறது, புத்தி தெளிவடைகிறது, உள்ளத்தில் அமைதியும் சக்தியும் பிறக்கின்றன. ஆதிசங்கரர் சொல்கிறார், தியானம் அறியாமையை நீக்குகிறது, நம் உண்மையான ஆனந்த இயல்பை உணரச் செய்கிறது. தியானம் செய்வது மிகவும் எளிது. அமைதியாக உட்காருங்கள், முதுகை நேராக வைத்து கொண்டு கண்களை மூடுங்கள். மூச்சு உள்ளே வருவதையும் வெளியே போவதையும் கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றை பின்தொடராமல் மீண்டும் மூச்சுக்கே வாருங்கள். பிறகு மெதுவாக நான் யார் என்று உள்ளே கேளுங்கள். தினமும் 10 நிமிடம் இதை செய்தால் போதும். ஆரம்பத்தில் மனம் அலைவது இயல்புதான், ஆனால் தினமும் பயிற்சி செய்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். விதை நட்டவுடன் மரம் வளராதது போல தியானத்தின் பலனும் தொடர்ந்து செய்வதால் நிச்சயம் கிடைக்கும். ரமணர், சாய்பாபா, சங்கரர் மூவரும் சொல்லும் செய்தி ஒன்றே, அமைதியும் ஆனந்தமும் வெளியே இல்லை, உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. எனவே இன்று முதல் தினமும் 10 நிமிடம் தியானம் செய்ய பழகலாம். தியானம் என்பது கடவுளை தேடுவது அல்ல, உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்வதே தியானம். இறைவா நன்றி.